தேவ பிள்ளைகளே, Children of God, தொடர்ந்து பல வாரங்களாக நான் தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை குறித்து continuously for the past weeks I am telling about the revelation from God. உலகத்தின் அழிவை குறித்த வார்த்தைகளை தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தினதை நான் இந்த கிராஸ் டிவியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். About what God revealed to me regarding the disasters in the whole world, I am revealing through this Cross TV channel. நோவா தேவ எச்சரிப்பை பெற்றபோது When Noah got the warning from God, அவர் அந்த எச்சரிப்பை பெற்ற உடனே அவர் விசுவாசித்தவராய் காணப்பட்டார். when he got the warning from God, he had faith in the word of God. நாம் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In Hebrews chapter 11 verse 7, முழு உலகமும் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருந்தது. the whole world was kept for condemnation. அதை அவர் அறிந்த பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவர் விசுவாசித்து செவி கொடுத்து தேவன் சொன்னவைகளை செய்து தன்னையும் தன் குடும்பத்தையும் அவர் காத்து கொண்டார். Noah had faith in God's word. When God warned him, he had faith in God and he believed in the word of God, and he was very reverent, fearful to God, and he saved his household and himself. இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களிலே அழிவுகள் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட உலகத்தில் எத்திசையிலோ எங்கேயோ இப்போ அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. In the whole world, every day we come across some destruction and disaster. At this moment when I am speaking now, even now there can be a disaster in any part of the world. கடந்த வாரத்தில் மக்களுக்கு ஒரு அவசர அபாய அறிவிப்பு என்கிற ஒரு செய்தியினுடைய பகுதியை நமக்கு, அதாவது விஞ்ஞானிகள், வானிலை ஆய்வாளர்கள், காலநிலை ஆய்வாளர்கள் எல்லாரும் ஆராய்ந்து முடித்து ஒரு அதிர்ச்சி அடைந்த ஒரு ரிப்போர்ட்டை என்ன செய்தோம், செய்திகள் நமக்கு தேவன் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அவ்வளவற்றை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். Last year, when we telecasted our message, we included the news channel which telecasted about the disaster and destruction that took place, which was researched by the scientists, by the meteorological department, by the climate researchers, and they were shocked and stunned by the report, what they got out of it, and they telecasted that. But all these were already revealed to me by the Heavenly Father, which has been recorded in the Yahweh Revival Ministries YouTube channel. இதெல்லாம் 2100ஆம் ஆண்டு அந்த பகுதியிலே நடக்க வேண்டியது இப்போ 2025ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டிலிருந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறது. The report said that all these destruction will start happening only from the year 2100, but they themselves were shocked by the report and they gave the report as it has started now itself, that is from 2024-2025 itself. இது எதிர்பார்த்த அழிவுகள் கிடையாது. இது எல்லாம் எதிர்பாராத அழிவுகளாக இன்றைக்கு முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. All these destruction and disaster were all not expected and predicted one, but it is all unexpected and unpredictable one which is happening to the whole world nowadays. Climate emergency எனும் அவசர நிலைக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் என எச்சரிக்கை. உண்மையிலேயே பகிர வைக்கும் தகவல் இது, அனைவரும் பதற வைக்கக்கூடிய ஒரு தகவல். அடுத்த நூற்றாண்டில் நடைபெற வேண்டிய புவி வெப்பமயமாதல் அளவு தற்போதே வந்துவிட்டதால் அவசர நிலை என்ற ஒரு மிக முக்கியமான கட்டத்திற்குள் நாம் அனைவரும் நுழைந்திருக்கிறோம். விஞ்ஞானிகளும் வானிலை ஆய்வாளர்களும் காலநிலை ஆய்வாளர்களும் இதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் காலநிலையில் ஏற்பட்ட பருவநிலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்று சொல்லுகிறார்கள். The scientists, the meteorological department, the climate researchers, they all have researched and they are telling that all this is due to the climatic change that has happened to the whole world. ஆனால் தேவன் அடியோனுக்கு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இது பூமத்திய ரேகையிலே
கிழக்கு பகுதிக்கு சற்று முன்பாக உடைந்து அது வடபுறமாக விலகி போயிருக்கிறது நிமித்தமாக தட்ப வெட்ப நிலையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் நிமித்தமாக இப்ப சொல்ல போகிற இவ்வளவு தீமைகளும் நடக்கும் என்கிறதை தேவன் சொல்லி இருக்கிறாங்க. But the God Heavenly Father, He revealed to me about all these destruction and what all will happen to the whole world in the year 2021 in the month of February 2nd, that this will happen due to the changes in the equator. That is, the equatorial line has got broken in the side of east and it is moved little towards the north. God showed me this in the vision, and what all the destruction will happen, I will tell to you now. இது இந்த நாட்களில் நடக்கிற இந்த அழிவுகளை குறித்து நாம் நினைக்கிறது யாருக்கோ எங்கேயோ ஏதோ நடக்கிறது என்று நாம் செய்திகளிலேயோ இல்லை இந்த கிராஸ் டிவியின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிற இந்த செய்தியின் மூலமாகவோ நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். We all think that when we hear through the news channels or what I am talking now through this Cross TV channel, we all think that this disaster is happening to some person in some other place and we are not worried about it.